இன்று மார்கழி 14ஆம் நாள். மாணிக்கவாசகர் அருளிச் செய்த திருவெம்பாவிலிருந்து பாடல் 14 மற்றும் அதன் பொருளை இந்த பதிவில் பார்க்கலாம். காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட. ஆண்கள் அணிந்துள்ள காதணிகள் தண்ணீரில் ஆட, அவர்களின் தங்க நகைகள் ஆட, பெண்களின் கூந்தல் ஆட, அக்கூந்தலில் மலர்கள் அணிந்திருந்ததால் ஏற்பட்ட வாசனை கருதி அதனை முகர வண்டுகள் ஆட குளிர்ந்த நீரில் ஆடுங்கள். சீத்த புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்தமா மாபாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை தன் பாதத் திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய். அவ்வாறு நீராடும்போது சிற்றம்பலத்தில் நடனமிடும் சிவபெருமானின் புகழ் பாடுங்கள். வேதத்தின் பொருளையும் வேதத்தின் பொருளாக விளங்குகின்ற சிவனின் பெயரை சொல்லி நீராடுங்கள். ஜோதி வடிவாய் திருவண்ணாமலையில் காட்சி தரும் அந்த சிவபெருமானின் மாபெரும் பாடல்களை சொல்லி பாடுங்கள். அவனின் மார்பில் தவழும் மாலையின் மகிமையை பற்றி பேசுங்கள். முதலும் முடிவும் இல்லாத அந்த இறைவனின் புகழை பாடுங்கள். பந்த பாசங்களிலிருந்து நம்மை பிரிக்கும் வளையல்கள் அணிந்த தாயுமானவனாய் விளங்கும் அந்த சிவனின் பாத மலர்களை பாடி நீராடுங்கள். குளிக்கும் போது வேறு சிந்தனைகள் மனசுல இருக்கக்கூடாது. குறிப்பா குளியலின் போது இன்ப உணர்வுகளுக்கும் பிற கீழ்த்தரமான எண்ணங்களுக்கும் இடமே தரக்கூடாது. இந்த சமயத்துல நமச்சிவாய சிவாய நம என்ற நாமங்கள் நாவிலிருந்து வரணும். இந்த திருநாமங்களை சொல்லிண்டே அன்றைய பணிகளை திட்டமிட்டு செய்தால் நம்மை வெற்றி வந்து சேரும் என்பதுதான் இப்பாடலின் உட்கருத்து. இப்போ முழு பாசுரத்தையும் பார்க்கலாம். காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்தமா மாபாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை தன் பாத திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய். புண்ணிய காலமான மார்கழி மாதத்தில் அதிகாலை எழுந்து அந்த சிவனை தொழுது நற்கதி அடைவோம். ஓம் நம சிவாய.